நெகேமியா 2வது அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு. நெகேமியா இதுவரைக்கும் அந்த எருசலேமை பார்த்ததில்லை, வந்ததில்லை. ஆனாலும் விசுவாசிக்கிறவன் பதறான் என்றபடி அவன் 3 நாட்கள் அங்கே ஒன்றும் செய்யாமல் இளைப்பாறுகிறான். ஒருவேளை கடினமான நீண்ட பயணத்திற்கு பிறகு எல்லோருக்கும் சற்று இளைப்பாறுதல் கொடுக்கும்படியாகவும் அவன் இளைப்பாறியிருந்தான். அல்லது ஒருவேளை 3 நாட்கள் நெகேமியா மீண்டுமாக அவன் ஜெபத்திலே ஈடுபட்டிருந்திருப்பான். எனவே நெகேமியாவை நாம் பார்க்கும் பொழுது ஒரு ஜெப வீரன், ஒரு செயல் வீரன், ஒரு சிறந்த தலைமைத்துவ பண்பு வாய்ந்தவனாகவும் அவன் இருந்தான். அந்த 3 நாட்கள் ஓய்வை கொடுத்து அடுத்து அவர்கள் கடினமான வேலையை தொடங்க வேண்டி இருக்கிறபடினாலே அந்த ஓய்வை நெகேமியா எடுத்துக்கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். நெகேமியா 2:12 சொல்கிறது, நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறி போகிற மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்தது இல்லை. எனவே இந்த 3 நாள் ஓய்வுக்கு பின்பு நெகேமியா நிதானமாக சில மனிதரை மாட்டும் தனக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு சிலரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து, ஏனென்றால் தான் செய்யப்போவது மற்றவர்கள் பார்த்து அதற்கு எதிரடையான காரியங்களை திட்டமிட்டு விடக்கூடாது என்று ராத்திரியில எழுந்து நகர சோதனை செய்தேன். இங்கேயும் நாம் நெகேமியாவினுடைய சிறந்த தலைமைத்துவத்தை, அந்த லீடர்ஷிப்பை நம்ம பார்க்கின்றோம். அவன் பாருங்க, மற்ற யாருக்கும் அதை அறிவிக்கவில்லை. அநேக நேரத்திலே நம்முடைய வார்த்தைகள் அதிகமாகும் பொழுது அதிலே தேவையில்லாத பிரச்சனைகளும் வந்து விடுகிறது. எனவே தன்னுடைய வார்த்தைகளை அவன் சுருக்கிக் கொள்கிறான். வேதமும் சொல்லுகிறது, கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு தாமதமாயும் இருங்கள் என்று. எனவே வேறு யாருக்கும் தான் திட்டமிடுவதற்கு முன்பாக அந்த திட்டங்களை அறிவிக்க கூடாது என்று சொல்லி ஒருவருக்கும் ஒன்றையும் தெரிவிக்காமல் அங்கே ஒரு சிலரை கூட்டிக் கொண்டு அவன் சுற்றி பார்த்து ஆய்வு செய்யும்படியாக அங்கே கடந்து செல்கிறதை நாம் பார்க்கின்றோம்.